ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமாங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு பாக்ஸ் காளான் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சால்ட் உப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் மிளகு, 4 காஷ்மீர் மிளகாய், பட்டை 2, கிராம்பு ஒரு 5. காளானுக்கு மசாலா ஐயம். இப்போ மசாலா வறுத்து இருக்கும். ஆன் பண்ணி வச்சுங்க. இப்போ கடாய் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பொருளாக இல்லை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் சூடாகிடுச்சுன்னு பார்ப்போங்க. கடாய் சூடாகிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லி நம்ம இதில் போட போகிறோம். வரைக்கும் இப்போ இதை வறுத்து எடுப்போங்க. ஆகிடுச்சுங்க. இப்போ மிளகு போட போகிறோங்க. 2 ஸ்பூன் மிளகு இதை போட்டு இப்போ வறுக்க போகிறோங்க. மிளகு போட்டாச்சுங்க, சேர்த்தாச்சுங்க. இப்போ சீரகம் 1 ஸ்பூன் சீரகத்தை இப்போ வறுக்க போகிறோங்க. இப்போ சீரகம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ சோம்பு போட போகிறோங்க. சோம்பு போட்டு இப்போ நல்லா வறுக்க போகிறோங்க. உப்பு வறுத்தாச்சு. இப்போ கசகசா போட போகிறோம். 1/4 ஸ்பூன் கசகசா. இப்போ இது நல்லா வறுத்து எடுக்கணுங்க. கசகசா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பட்டையும் கிராமும் போட போகிறோம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பட்டை கிராம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம 5 காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கோம், அதை போட போகிறோம் இதில். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இப்போ இது எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்ட போகணும். இப்போ இந்த காளானுக்கு மசாலா இப்போ வறுத்து எடுத்துட்டோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் இது பொடி பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நம்ம காளானை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு இப்போ வானல் வைக்க போகிறோம். வானல் வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்ற போகணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா இதுவானதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காளான் சேர்க்க போகிறோம். காளான் சேர்த்தாச்சுங்க. இப்போ காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும்.
மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இல்லை கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து இல்லை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, ஏன்னா காளானில் தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இதிலே தண்ணி வருங்க. ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வைக்கணுங்க தட்டை போட்டு. இப்போ காளான் நல்லா வதங்கிச்சிங்க. இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா போடுறோம்? காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட போகிறோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட போகிறோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கிளறிக்கணுங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதுக்கு வேகணும். நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ எல்லாம் வறுத்து வச்சிடலாங்க. இப்போ அந்த மசாலா எல்லாம் இப்போ அரைக்க போகிறோங்க. பொடி பண்ணி இப்போ வறுத்து வச்ச மசாலா பொடியை நம்ம அரைச்சிட்டோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி நொறுன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், காளான் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர மாதிரி இருக்குது. இப்போ தான் இந்த மசாலாவை சேர்க்குறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் மசாலா சேர்க்குறேங்க. இப்போ 2 ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டேங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. காளான் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிடலாம்.